அடுத்து சஜ்தா சஹ்வின் சட்டங்கள். இது இப்போ நம்ம சொன்னது தான். சஜ்தா சஹ்வின் சட்டங்கள். சஹ்வு என்ற வார்த்தைக்கு மறதி என்று பொருள். சஹ்வு என்ற வார்த்தைக்கு மறதி என்று பொருள். சில வேளைகளில் ஷைத்தான் நம் உள்ளங்களில் பல்வேறு ஊசலாட்டங்களையும் எண்ணங்களையும் போட்டு தொழுகையை கெடுக்க முயற்சி செய்கிறான். அந்த தவற்றின் பரிகாரத்திற்காகவே சஜ்தா சஹ்வு கடமையாக்கப்பட்டது. ஹதீஸில் வந்துள்ளதாவது, உங்களில் எவராது தொழ நின்றால் அவரிடம் ஷைத்தான் வந்து அவருக்கு சந்தேகம் ஏற்படுத்துகிறான். எதுவரை என்றால் அவர் எத்தனை ரக்காத் தொழுதார் என்பதை ஞாபகம் இருக்காது. எனவே அப்படி உங்களில் யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டால் கடைசி இருப்பில் அத்தஹியாத் ஓதிய பிறகு வலது பக்கம் ஒரு சலாம் கொடுத்து அமர்ந்த நிலையிலேயே இன்னும் 2 சஜ்தா செய்து கொள்ளவும். சரிங்களா? இது ரொம்ப கிளியராக நமக்கு கொடுத்துருக்காங்க. சஹ்வு என்கிற வார்த்தைக்கு மறதிங்கிற பொருள் இருக்குது. நமக்கு தொழுகையில் வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானின் பெயர் என்ன? ஹன்சம் ஹின்சம் ஹுன்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷைத்தான் என்ன செய்யறான், தொழுகையில் நமக்கு வழிகெடுக்கிறான். சில நேரம் என்ன வழிகெடுப்பா, இவங்க சொன்ன மாதிரி ரக்காத்துகள் எத்தனை தொழுதோம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது. சில நேரம் ஹன்சம் ஹின்சம் ஹுன்சம். ஆமாம், ஹன்சம் ஹின்சம் ஹுன்சம். சரிங்களா? ஹுன்சம் ஷைத்தான் ஒன்று தான், பேர் மட்டும் 3. ஆமாம், பேர் மட்டும் 3. சரி, அப்போ இந்த ஷைத்தான் என்ன செய்யறான், தொழுகையில நமக்கு மறதியை ஏற்படுத்தி தொழுகையில் கவனத்தை சிதறடிக்கிறான். எத்தனை ரக்காய் தொழுதோம், இப்போ நம்ம 2வது இருப்பு இருந்தோமா, அதுக்கப்புறம் இது 3வது ரக்காய்த்தா 4வது ரக்காய்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்படி ஊசலாட்டம் செய்கிறான். அப்போ அந்த ஷைத்தானை வந்து நம்ம அந்த மறதியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெற பரிகாரமாக இந்த சுஜூது சஹ்வ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு 2 முறை மறதி ஏற்படுத்தியிருக்கு. 4 ரக்காய் தொழுகையை 3 ரக்காய்த்தா சுருக்கியும் தொழுதிருக்காங்க. 4 ரக்காய் தொழுகையை 5 ரக்காய்த்தாக அதிகப்படுத்தியும் தொழுதிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, என்ன தொழுகையுடைய வக்துகள் ரக்காத்துகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. தொழுகையுடைய ரக்காத்துகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஓ நான் மறந்துட்டேனோ அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்டுட்டு இந்த சுஜூது சஹ்வு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எதனால அல்லாஹுடைய தூதருக்கு மறதி ஏற்படாது? ஏன் ஏற்படுது அப்படின்னா நமக்கான ஒரு முன்மாதிரி. ஏன்னா நம்ம அதிகமாக மறக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த சஜ்தா சஹ்வு நமக்கு பயன்பெறும். சரி, கவனிங்க. சஜ்தா சஹ்வு எப்போது வாஜிபாகும், எப்போ நம்ம சஜ்தா சஹ்வு செய்யணும் அப்படிங்கிற இந்த 11 விஷயத்தில் சில விஷயங்கள் நம்ம இல்லைன்னு சொன்னோம்லையா, இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. தொழுகையின் வாஜிபுகளில் ஏதாவது மறந்து விடுபட்டு போனால், உதாரணமாக முதல் இருப்பு மறந்து விடுவது. என்ன, 2வது ரக்காயத்தில் 4 ரக்காய் தொழுகையில் ஃபர்ஸ்ட் இருப்புங்கிறது உங்களுக்கு புரியுதா? 2வது ரக்காயத்தில் நம்ம அத்தஹியாத் மட்டும் ஓதுவோம் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் இருப்பு, முதல் இருப்பு. மறந்து விடுவது நமக்கு சஜ்தா சஹ்வை வாஜிபாக்கிறோம். கட்டாயமாக நம்ம என்ன செஞ்சிடணும், சஜ்தா சஹ்வை செய்யணும். ஏதாவது ஒரு வாஜிபை பிற்படுத்தி விடுவது, உதாரணமாக அல்ஹம்து சூராவை துணை சூறாவுக்கு பின்பு ஓதுவது. அல்ஹம்து சூராவை துணை சூறாவுக்கு பின்பு, இது நம்ம செய்ய மாட்டோம், சில நேரம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், இந்த மாதிரியான சுஜூது சஹ்வு செய்யலாம். ஏதாவது ஒரு வாஜிபை மறதியினால் ஃபர்லாக கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ஃபர்லை மறதியினால் பிற்படுத்தி விடுவது, உதாரணமாக முதல் இருப்பில் அத்தஹியாத்திற்கு பிறகு அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் வரை ஓதி 3வது ரக்காயத்தின் நிலையில் தாமதம் ஏற்படுவது. ஃபர்லுன்னு போட்டிருக்குன்னு, இது வாஜிபு தான். சரிங்களா? அடிச்சிடுங்க, வாஜிபு தான், இது ஃபர்லு கிடையாது, வாஜிப். ஏதாவது ஒரு வாஜிபை மறதியினால் பிற்படுத்தி விடுவது, அதாவது உதாரணமாக முதல் இருப்பில் 2வது ரக்காயத்தில் அத்தஹியாத்துக்கு பிறகு அல்லாஹும்ம சொல்லி நம்ம அது ஒரு சில நேரம் ஓதுறோம் பார்த்தீங்களா, ஆனால் அதுக்கெல்லாம் வேண்டாம், இதுக்கெல்லாம் சஜ்தா சஹ்வு தேவையில்லை. இது 3வது விஷயத்தை அடிச்சிருங்கம்மா, வேண்டாம், ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம தொழுகையை வந்து 3வது விஷயத்தை அடித்து விட வேண்டும். குறிப்பு கேட்போம், என்னது, ஃபர்லு மற்றும் வாஜிபில் பிற்படுத்துதல் என்பதன் பொருள்
அதில் 3 தடவை சுபஹான ரப்பியல் அலா என ஓதியும். வேண்டாம் வேண்டாம், குறிப்பெல்லாம் அந்த குறிப்பை சேர்த்து அடிச்சிருங்க. குறிப்பு வேண்டாமா, அடிச்சிருங்க. 3வது பாயிண்ட் குறிப்பையும் அடிச்சிடணும், வேண்டாம். 4வது, ஏதாவது ஒரு ஃபர்லை மறதியினால் மறுபடியும் நிறைவேற்றுவது. உதாரணமாக 2 ருக்கு செய்வது அல்லது 3 சஜ்தா இது செய்யலாம். இது கரெக்டு தான், சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சா நம்ம கண்டிப்பா சுஜூத் சஹ்வு செய்யணுமே தவிர பாத்தில் ஆகாது. தொழுகை பாத்தில் ஆகாது, கண்டிப்பா தொழுகை பாத்தில் ஆகாது. இதை நம்ம இது பண்ணிக்கிறோம். 4வது விஷயம் கரெக்டு. மஸ்அலா, ஏதாவது ஒரு ஃபர்லை மறந்து விட்டால் தொழுகை முறிந்துவிடும், சஜ்தா சஹ்வு அதற்கு பரிகாரமாக ஆகாது. கரெக்டா சொல்லியிருக்காங்களா? ஃபர்ல விடுபட்டா தொழுகை தான் முடிஞ்சிருமே தவிர சுஜூத் சஹ்வு அதுக்கு இதாகாது. அப்போ வாஜிபான விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். வாஜிப் என்னென்னங்கிறது நமக்கு கரெக்டாக என்ன செஞ்சுருக்கணும், தெரியணும். அதனால இந்த 11 விஷயத்தை கட்டாயமாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் விடுபட்டால் மட்டும்தான் சுஜூது சஹ்வு நமக்கு கடமையாகும், வாஜிபாகும். ஃபர்லு விடுபட்டு அதுக்கு சுஜூது சஹ்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா தொழுகை என்ன செய்யாது, நமக்கு கூடாது. அதனால கண்டிப்பாக வாஜிபான விஷயங்கள் எது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் மஸ்அலா பாருங்க, அடுத்தடுத்து மஸ்அலா வருது. ஏதாவது ஒரு வாஜிபை வேண்டுமென்றே விட்டால் தொழுகை முறிந்துவிடும், சஜ்தா சஹ்வு அதற்கு போதுமானதாக ஆகாது. கரெக்டு தானே? வேண்டுமென்றே நம்ம தொழுகையில சில விஷயங்களை விடமாட்டோம். சில நேரம் என்னன்னா, டைம் ஆயிடுச்சு, நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுகை முடிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது. அது முதல் 2 ரக்காயத்துல கண்டிப்பா எப்படி துணை சூறா நமக்கு வாஜிபோ அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை வைக்கக்கூடாது, வேணும்னே விடக்கூடாது. அதுக்கு சுஜூது சஹ்வு போதுமானதாக ஆகாது, தொழுகை பாத்தில் ஆயிரும். மஸ்அலாவை தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து மஸ்அலா பாருங்க. ஏதாவது ஒரு சுன்னத்தோ முஸ்தஹபோ விடுபட்டு போனால் தொழுகை நன்மை குறைந்துவிடும், சஜ்தா சஹ்வு வாஜிபாகாது. கரெக்டு தான், சரிங்களா? இதெல்லாம் மஸ்அலா. ஒரு சுன்னத்தான முஸ்தஹபான சில விஷயங்கள் நம்ம தொழுகையில நம்ம செய்வோம். எதனால? தொழுகையுடைய நன்மை பரிபூரணமாக ஆவதற்கு. சில நேரம் நன்மைகள் குறைக்கப்படுமே தவிர தொழுகை பாத்தில் ஆகாது. அந்த நேரத்தில் சஜ்தா சஹ்வு வாஜிபாவும் ஆகாது. தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்பயும் போல தொழுதுக்கிறலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ருக்குவில் வந்து சஜ்தாவுடைய தஸ்பீஹ ஓதுறது, சஜ்தாவில் ருக்குடைய தஸ்பீஹ ஓதுறது, இதெல்லாம் வந்து தொழுகை பாத்திலாகாது. இதுக்கு சஜ்தா சஹ்வு செய்ய தேவையில்லை. அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறோம். மஸ்அலா அடுத்து, ஒரு பெண்ணுக்கு தொழுகையின் எண்ணிக்கையில் எத்தனை ரக்காத் தொழுதோம் என்று சந்தேகம் ஏற்பட்டால் அதில் அது அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்களோ, சரி. மஸ்அலா, ஃபர்து, வாஜிபு, சுன்னத், நஃபில் ஆகிய தொழுகையில் சஜ்தா சஹ்வு வாஜிபாக கூடிய எந்த செயல் நிகழ்ந்தாலும் சஜ்தா சஹ்வு வாஜிபாகும். அது கரெக்டு தான், சரிங்களா? அது ஃபர்லுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தொழுகையிலும் கவனம் எடுக்கணும். இப்போ நஃபில் தொழுதா கூட நஃபில்ல வாஜிபான விஷயம், சூரா நம்ம ஓத மறந்துட்டோம், இல்லை 2 ருக்கு செஞ்சுட்டோம், இல்லை 1 சஜ்தா செஞ்சுட்டோம், இல்லை 3 சஜ்தாக்கள் செஞ்சுட்டோம், இதுக்கெல்லாம் வாஜிபு நஃபில் தொழுகையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். அது ஃபர்லுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழுகைக்குமே நமக்கு மறதிக்கான சஜ்தா உண்டு, வாஜிபான விஷயங்கள் விடுபட்டால். மஸ்அலா பாருங்க. அடுத்து, ஒரு பெண்ணுக்கு தொழுகையின் எண்ணிக்கையில் எத்தனை ரக்காத் தொழுதோம் என்று சந்தேகம் ஏற்பட்டால் அதில் 3 நிலைப்பாடுகள் உள்ளன. இது பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 1, சந்தேகம் வளமையாக இல்லாமல் எப்போதாவது ஏற்படுகிறது என்றால் தொழுகையை முறித்துவிட்டு அல்லது அமர்ந்து சலாம் கொடுத்துவிட்டு மறுபடியும் அதை தொழுது கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், இது நமக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா? சரி, அதாவது தொழுகை தப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னா விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுதுக்கிறலாம். அடிக்கடி இந்த விஷயம் ஏற்படுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், தொழுதோ அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுக்கிறணும். புரியுதா? சட்டம் புரியுதா? மறுபடியும் சொல்றேன், புரியலன்னா கேட்டுக்கோங்க, புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். ஆமா, எதுக்கு நம்ம சாட்டுக்கு? சரி, கவனிங்க. சந்தேகம் வழமையாக இல்லாமல் எப்போதாவது ஏற்படுகிறது என்றால் தொழுகையை முறித்துவிட்டு அல்லது அமர்ந்து சலாம் கொடுத்துவிட்டு மறுபடியும் அதை தொழுது கொள்ள வேண்டும். தொழுகையை முறிக்கலாம் அல்லது என்ன செய்யலாமா, சலாம் கொடுத்துட்டு அந்த அதாவது டக்குன்னு முறிக்காம, அது ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, மனசுக்கு இதுவாக இருக்கும் இல்லையா, டக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், சலாம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம புதுசாக அதே தொழுகையை நம்ம எடுத்து தொழுதுக்கிறலாம், சரிங்களா? 2வது பாருங்களேன், சந்தேகம் அடிக்கடி வரக்கூடிய பழக்கம் இருந்தால் நமக்கு கேளுங்க, மிகுதமான எண்ணத்தின் மீது செயல்படவும். நம்ம எத்தனை ரக்காயத்து கிளியரா நமக்கு எண்ணம் இருக்கோ, 2 ரக்காயத் கரெக்டாக நான் துணை சூரா ஓதுனேன்,
அப்படிங்கிற அந்த கிளியராக எண்ணம் இருக்கோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், கணக்கிட்டு எத்தனை ரக்கை தொழுதுள்ளோம் என்று நம் மனம் உறுதியாக கணக்கிடுகிறதோ அதையே பின்பற்றி தொழுகை நிறைவு செய்ய வேண்டும். இந்நிலையில் சஜ்தா சஹ்வு வாஜிபாகாது. புரியுதுங்களா? எத்தனை ரக்கோ, 4 ஒரு 2 3 4 ரக்காய் தொழுகன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ரக்காயத்து இப்போ தொழுதோங்கிறது நமக்கு ஞாபகம் இல்லை. 2ஆ 3ஆ அப்படிங்கிற சந்தேகம். 2 நான் கரெக்டாக நான் தொழுதேன், இல்லை 3 கரெக்டாக தொழுதேன் எப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யணும், இல்லை 1 தான் நான் தொழுதேன்னு உறுதியாக உங்களுக்கு உள்ள மனசு ஏற்படுதுன்னு நினச்சிக்கோங்களேன். அடுத்து மிச்சம் உள்ள தொழுகையை தொழுது சுஜூது சஹ்வு செஞ்சிடணும். மிச்சம் உள்ள ரக்காயத்தை அது எத்தனை ரக்காயத்தினாலும் பரவாயில்ல, 5 ஆனாலும் பரவாயில்ல, அது 4 ஆனாலும் பரவாயில்ல, அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், கணக்கிட்டு தொழுதுக்கிறணும். அதுக்கு சஜ்தா சஹ்வு நமக்கு செஞ்சிடணும். வாஜிப் ஆகாதுன்னு போடுதா? சஜ்தா சஹ்வு செய்யணும். அது கண்டிப்பாக நீங்கள் அடிச்சுக்கோங்க, சஜ்தா சஹ்வு செய்யணும். எது உறுதியாக இருக்கோ அதிலிருந்து கணக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தொழுகணும். மறதிக்கு ஏற்பட்டதுனால கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், சஜ்தா சஹ்வு செய்யணும். போட்டுக்கோங்க. சரிங்களா? புரியுதா? நமக்கு என்ன ரக்காயத்து உறுதியாக இருக்குதோ அந்த ரக்காயத்தோடு நம்ம மனதில் வச்சுட்டு மிச்ச ரக்காயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுதுட்டு சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். 3வது, சந்தேகம் அடிக்கடி வரக்கூடிய பழக்கம் இருந்து எத்தனை ரக்காயத், அதான் வாசிச்சனும் இல்லையோ, அதுவும் அடுது எத்தனை ரக்காயத் தொழுதோம் என்று மிகுதமான எண்ணமும் ஏற்படவில்லை என்றால் குறைந்த எண்ணிக்கையுள்ள ரக்காயத்தை கணக்கிட்டு பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் அடுத்து வரும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கடைசி இருப்பில் சஜ்தா சஹ்வு செய்து கொள்ள வேண்டும். இது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இங்கே கேளுங்க. சந்தேகம் அடிக்கடி நமக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா ரக்காயத் தொழுத எண்ணிக்கை நமக்கு உறுதியாக இல்லை. குறைந்த எண்ணிக்கையிலோ ரக்காயத்தை கணக்கிட்டு நல்ல உறுதியாக, ஒரு ரக்காயத்தினால் நமக்கு உறுதியாக இல்லாமல் இருக்குமா? எத்தனை குறைஞ்சதோ கூட்டினதே நம்ம சோம்பேறித்தனமாக இல்லை 2 தொழுதுட்டோம், நம்மளா 3 தொழுதுட்டோம் அப்படின்னு கணக்கிடாமல் எத்தனை குறைஞ்சது நம்ம இது பண்ணியிருக்கோமோ அதை ரக்காயத்தை கணக்கிட்டு பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த ரக்காயத்தை இது பண்ணி மற்ற ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மேலும் அடுத்து வரும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து, இப்போ ஒவ்வொரு ரக்காயத்தில் என்ன செய்யணுமா, அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கடைசி இருப்பில் சஜ்தா சஹ்வு செய்து கொள்ள வேண்டும். எத்தனை ரக்காயத்தில் எத்தனை அத்தஹியாத் ஓத என்ன, அதுக்கு நல்லபடியாக மறதி இல்லாமல் நல்லபடியாக தொழுகிறது சிறந்தது. இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறாங்க, கரெக்டு தான். அதுக்கடுத்து மசாலா பாருங்கள். ஒரு தொழுகைக்கு பிறகு ரக்காயத்திலும் சந்தேகம் ஏற்பட்டால், ஒரு தொழுகைக்கு பிறகு ரக்காயத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அதை கண்டு கொள்ள தேவையில்லை. ஆனால் சந்தேகம் உறுதியாகிவிட்டால் தொழுகையை திரும்ப தொழுவது அவசியமாகும். அது கரெக்டு தான். இந்த சுஜூது சஹ்வு செஞ்சு ஒரு அத்தஹியாத்தை ஓதுறதுல பேசாமல் திரும்ப தொழுது கொள்ளலாம். மஸ்அலா, ஒரு பெண் தொழுகையில் ஏதாவது சிந்தனையில் ஆழ்ந்து ஒரு ஃபர்லையோ வாஜிபையோ தாமதப்படுத்திவிட்டால் அவர் சஜ்தா சஹ்வு செய்வது வாஜிபாகும். தாமதமே ஏற்படக்கூடாது. ஃபர்லையும் சரி நமக்கு வாஜிப்லையும் சரி. ஒரு பெண் உதாரணமாக 2வது ரக்காயத்தில் நின்று 3 தஸ்பீஹ் ஓதும் அளவுக்கு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து அல்ஹம்து சூராவையும் துணை சூராவையும் தாமதப்படுத்திவிட்டால் அவர் மீது சஜ்தா சஹ்வு செய்வது வாஜிபாகிவிடும். கரெக்டு தான். ரசூலுல்லாஹ் நிதானமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி ஓதக்கூடிய சூறாவிலையும் சரி, சனாவுக்கு பின்னாடி ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் சரி, நம்ம வேறு ஏதாவது சிந்தனையில் ஏற்பட்டு 3 தஸ்பீஹுக்கள், இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு சட்டம் என்னென்னா, அது வருதான்னு தெரியலை. நமக்கு 3 தஸ்பீஹ் எண்ணும் அளவு மறைக்கக்கூடிய உறுப்புகள் வெளிப்பட்டாலும் நமக்கு தொழுகை பாத்திலாகக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதுக்கும் சஜ்தா சஹ்வு செய்யணும். இப்போ உதாரணமாக முடின்னு வச்சுக்கிறோமே, தெரியாமல் செஞ்சிட்டோம்னா எல்லாம் மன்னிக்கக்கூடியவன். தெரிஞ்சிருச்சு முடிய நம்ம எங்கேயோ பின்னாடி இருக்குது, முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 3 தஸ்பீஹ் தான் நமக்கு கணக்கு. அதே போல தான் வாஜிபான ஃபர்லான விஷயங்கள் தாமதப்படுத்தினாலும் கண்டிப்பாக சுஜூது சஹ்வு செய்யணும். அதனால கரெக்டான முறையில் தொழுகையுடைய ஷர்த்துக்களை ருக்கூன்களை கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் தொழுகணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த மஸ்அலாவெல்லாம் மீண்டும் மீண்டும் திரும்ப படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த மஸ்அலாவை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இதிலேருந்து கண்டிப்பாக இது ஒவ்வொரு சட்டமும் நமக்கு தெரியணும். அல்ஹம்துலில்லாஹ் மறதி இல்லாமல் தொழுகையை தொழுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். மறந்துட்டோம் அப்படின்னா இந்த சட்டங்கள் நமக்கு தெரிஞ்சிடணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் தெரியுமா,
இதை அதாவது எங்கெல்லாம் வாஜிப் விடுபட்டு போகுது, அதுக்கு சஜ்தா சஹ்வு செய்கிறதுக்கு பதிலாக நம்ம சும்மா வாஜிப் விடுபட்டு போனதுக்கெல்லாம் தொழுகை முறிக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? வாஜிப் விடுபட்டு போனதுக்கெல்லாம் தொழுகை முறிக்கக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலையில் இது 2 ரக்காத்தா எல்லாத்துலேயும் குழப்பம் ஏற்படுது. ஒரு திருப்தியே இல்லைனா தான் தொழுகை என்ன செஞ்சுக்கிறணும், முறிச்சுக்கிறணும். மற்றபடி அல்லாஹ் கொடுத்த அந்த சலுகைகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறணும். அதனால வாஜிபான விஷயங்கள் எது, ஃபர்லான விஷயங்கள் எது, எது விடுபட்டு போனால் நமக்கு சுஜூது சஹ்வு நமக்கு வாஜிபாகும், எது விடுபட்டு சில விஷயங்களுக்கு நாம் என்ன செய்வோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுஜூது சஹ்வு செஞ்சுட்டு இருப்போம், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்போ இந்த சட்டங்களை எல்லாம் நல்ல கிளியராக மீண்டும் மீண்டும் படிச்சு இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கோங்க. இது தொழுகையுடைய சட்டங்களை மிக முக்கியமான மஸ்அலாக்கள். ஆமாம், நஃபில்லாம் குழப்பம், ஃபர்லுலையும் 4 ரக்காத் சுன்னத்துலையும் தான் நமக்கு குழப்பம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எல்லா தொழுகையிலையுமே நமக்கு மறதி ஏற்பட்டுருச்சுன்னா, வாஜிப் விடுபட்டு போச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், சஜ்தா சஹ்வு செய்யணும்.